ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பணக்காரன் ஆகணும் அப்படின்றது எல்லாரோட நியாயமான ஆசை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது தப்பே கிடையாது. ஆனால் உலகம் பூரா பாருங்க, பணக்காரனா யாருமே டக்குன்னு உடனே ஆயிட முடியாது. நீங்கள் சினிமாலேயும் லாட்ரி சீட்டுலேயும் தான் ஓவர் நைட்டில் காலையில் இருந்தால் பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்க முடியுமே தவிர ரியாலிட்டியில் கிடையாது. உலகம் பூரா ஜெயிச்சு இன்னைக்கு பல கோடிகள் சம்பாரிச்சிருக்கிற எல்லாருமே மோர் தென் 95% மேலே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கண்டிப்பாக கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் உழைச்சி படிப்படியாக தான் மேலே வந்துக்கிறாங்க. ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாருமே பணக்காரன் ஓவர் நைட் கிடையாது, ஓவர் த பீரியடில் தான் பணக்காரனாக இருக்கிறாங்க. அதனால் பணக்காரனா எல்லாராலையும் ஆக முடியும், பெரிய கோட்டீஸ்வரன் ஆக முடியும். அதுக்கு ஒரே விஷயம் டைமிங். இந்த டைம் தான் மிகப்பெரிய காம்பவுண்டிங்கில் பெரிய பெரிய ஆளாகுது. இன்னைக்கு வாரன் பஃபட் உலகத்தில் பெரிய லெவலில் இருக்கார். அதுக்கு 11 வயசில் ஆரம்பித்து இன்னைக்கு 94 வயசில் அது சாத்தியமாச்சு. 60 வயசுக்கு மேலே தான் அவரோட மோர் தென் 70% வெல்த்து கிரியேட் பண்ண முடிஞ்சுது. ஆளாகுது. இன்னைக்கு வாரன் பஃபட் உலகத்தில் பெரிய லெவலில் இருக்கார். அதுக்கு 11 வயசில் ஆரம்பித்து இன்னைக்கு 94 வயசில் அது சாத்தியமாச்சு. 60 வயசுக்கு மேலே தான் அவரோட மோர் தென் 70% ஓவர் 50 இயர்ஸ்க்கு மேலே தான் கிரியேட் பண்ண முடியும். அதனால ஓவர் நைட்டில் ஆக முடியாது. இட் வில் டேக் டைம். ரெண்டாவது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பணம் இருந்தால் பணக்காரன்? இது மனசை பொறுத்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்க மனசை பொறுத்தது தான். ஆனால் பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிற எல்லாருமே நிச்சயமாக பணக்காரனாக தான் இருப்பாங்க. ஆனால் பணக்காரனாக ஆகணும் என்ன நினைக்கிற எல்லாருக்குமே பணம் ஒரு அளவுகோலாக வச்சுன்னு முதல்ல சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை கண்டிப்பா நல்லா இருக்குன்ற எண்ணத்தோட ஆரம்பிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த எண்ணம் இல்லைன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் நம்ம அடுத்த லெவலுக்குள்ள சந்தோஷப்பட முடியாது. மூணாவது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பணத்துக்கான அளவுகள் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் என்ன மாதிரி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்டேஜ் 1, நம்ம யாருக்கிட்டையும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கையேந்தக்கூடாது. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஊறுகாய், இது கடவுள்கிட்ட கூட நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது. இது ஸ்டேஜ் நம்பர் 1. இந்த ஸ்டேஜை முதல் ஸ்டேஜ் அடைஞ்சிடணும். இதுதான் முதல்ல மன திருப்தியை தரும். இது வயசான காலத்துல யாருக்கிட்டையும் நம்ம கையேந்த கூடாது. நான் சொன்னபடி கடவுள்கிட்ட கூட. இது ஸ்டேஜ் நம்பர் 1. ஸ்டேஜ் நம்பர் 2, நம்மளோட லைஃப்பை லீட் பண்ற அளவு இண்டிபெண்டா, ஹாப்பியா, மற்றவங்க கிட்ட காசு வாங்காத அளவு ஹாப்பியா நம்ம நினைச்ச விஷயங்களை சாதிக்கிற அளவு பணம் இருந்தா இது செகண்ட் ஸ்டேஜ் இன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜுக்கு, செகண்ட் ஸ்டேஜுக்கு இமிடியேட்டா பிளான் பண்ணுங்க. இது கண்டிப்பா முடியும். நான் அடிக்கடிக்க சொல்லியிருக்கேன், 10 வருஷம் போதும் சேவிங்ஸ், நீங்க உங்க ஸ்டேஜில் சூப்பர் டூப்பரா ஆயிடலாம். மூணாவது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியா உலகம் பூரா சுத்துறது. நான் எத்தனையோ பெரிய என்னுடைய 25 வருஷம் அனுபவத்துல ஆயிரக்கணக்கான பேரை பார்த்து சொல்ற ஒரே விஷயம்தான், எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜில் மென்டலி ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பா வேணும். ஏன்னா பிசிக்கலி நீங்க எப்படி நல்லா இருக்கிற காலகட்டத்தில் உலகம் பூரா சுத்தி ஹாப்பியா வாழறதுக்கு முதல்ல மென்டலி ரிட்டையர்மெண்ட் வேணும். அந்த மென்டலி ரிட்டையர்மெண்ட்ல நீங்க ஹாப்பியா வாழணும்னா தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கணும். அப்போதான் தேர்ட் ஸ்டேஜில் அதிகமாக சந்தோஷமா இருக்கும். திருப்பி சொல்ற பாருங்க, தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கணும். அப்போதான் தேர்ட் ஸ்டேஜில் ஹாப்பியா உலகம் பூரா இந்த செகண்ட் ஹனிமூனை சூப்பர் டூப்பராக வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மென்டலி ரிட்டையர். நாலாவது நான் சொல்றேன் பாருங்க, எவ்வளோ சேவிங் ஏர்னிங்ல எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணால் அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஸ்டேஜ் வர முடியும். நீங்க சம்பாதிக்கிறதுல 10% போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து வச்சிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, கடவுள்கிட்ட கூட கையேந்த தேவையில்லை. 10% ஆரம்பத்திலேருந்து நீங்கள் எடுத்து வச்சா போதும். ரெண்டாவது 20% எடுத்து வச்சிங்கன்னா சூப்பர் டூப்பரா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி வாழாமல் ஹாப்பியாக வாழலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 30% இருந்தால் உலகம் பூரா தேவைக்கு அதிகமாக உங்ககிட்ட இன்கம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டூப்பராக வாழலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் இன்னைக்கு ஸ்டேஜில் எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி சேவிங்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு ஃபைனான்சியல் பிளானர் கண்டிப்பாக கூட இருந்து மோட்டிவேட் பண்ணலாம். நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம்தான், நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற ஸ்டேஜில் உக்காந்து கால்குலேட் பண்ணி என்ன ஸ்டேஜில் இருக்கிறோன்றதை ஃபைன் பண்ணி என்ன வேணுன்றதை புரிஞ்சுக்கணும், எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 5 வருடம் போதும் பெட்டர் தென் பிஃபோர் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. 10 வருடம் போதும் உங்களுடைய எல்லா கோல்ஸ்லையும் அச்சீவ் பண்ணக்கூடிய அளவு பணத்தை சேமிப்பு. நான் உங்களுக்கு சொல்றது ஒன்றே ஒன்று, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான
டீட்டெயில் என்ன வேணுமோ அதை எங்களோட எக்ஸ்பர்ட் டீம் உங்களை கால் பண்ணி உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. நான் சொல்கிற ஒரே விஷயந்தான், எல்லாருமே பணக்காரனா இல்லை, பெரிய கோட்டீஸ்வரனா வாழறதுக்கு தகுதி உடையவங்க. நீங்கள் எந்த ஸ்டேஜில் எந்த இடத்துல என்ன பணம் என்ன ஏர்னிங்கில் இருந்தாலும் இந்த ஏர்னிங்ஸை எப்படி மல்டிபிள் பண்ணணும், இந்த ஏர்னிங்ஸை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சூப்பராக வரங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீதி டீட்டெயிலை ஆன்லைனில் இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம். See you friends.